வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கட்சியோட வெற்றி வாய்ப்பு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்குன்னு பார்த்தா நம்ம தேமுதிக கட்சியை பத்தி பேசலாம். முதலாவது விருதாச்சலம். அங்க தேமுதிக சார்பா திமுக கூட்டணியில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுறாங்க. பாமக சார்பில் டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா ஆனந்திங்கிறவங்க போட்டிடுறாங்க. தாவேகா சார்பில் விஜய்ங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏ யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்ந்த திரு MR ராதாகிருஷ்ணன். கடந்த முறை பார்த்தீங்கன்னா 76,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாமகவை சார்ந்த ஜே கார்த்திகேயன் 2வது இடம் வந்திருக்காரு, 76,000. ஸோ 1000 ஓட்டுன்றது ஒரு விஷயமே கிடையாது தேர்தலை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த இடத்த நம்ம ஒரு நட்சத்திர தொகுதியை தான் பார்க்குறோம். ஏன்னா பிரேமலதா அவங்களே போட்டிடுறாங்க. ஆனால் அந்த பிரேமலதா போன வருஷம் போட்டிட்டு இருக்காங்க அதே தொகுதியில 25,908 ஓட்டு. நீங்க பாருங்க, முதல் இடத்துல வெற்றி பெற்றவங்க 77, அதுக்கப்புறம் 76, 1000 ஓட்டு ஒரு வித்தியாசமே கிடையாது. அங்க 25,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அங்க நாம் தமிழ் கூட போன முறை 8,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ பிரேமலதா அவங்களுடைய அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவங்க அந்த 25,000 ஓட்டு தான். சரி, திமுக கூட வந்துட்டாங்க இல்லையா, திமுக கூட வந்துட்டா அப்படியே வேற லெவல்ல மாதிரி பயங்கரமா ஓட்டுலாம் வந்துடும் அப்படின்ற தப்பு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா இந்த முறை அங்க எதிர்த்து நிற்கக்கூடியது பாமக, தமிழரசி ஆதிமூலம் நிற்கிறாங்க. போன முறையே பார்த்தீங்கன்னா 76,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாமக. இந்த முறை விருதாச்சலத்தில் பாமகவிற்கான அலை என்பது கூடுதலாக தான் இருக்கு, அது குறைவா ஒன்றும் இல்லை. சரி, இவங்க ஸ்டார் கேண்டிடேட் தானே, விஜயகாந்துக்காக ஓட்டு போட மாட்டாங்கன்னு கேட்டா போட மாட்டாங்க. ஏன்னா போடல. இப்போ என்ன இந்த இஷ்யூனா, இப்போ இவங்க பிரேமலதா அவர்களுடைய இப்போ நம்ம ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம்னா நம்முடைய தரத்தை பார்ப்பாங்க. நம்ம என்ன மாதிரி ஒரு நபர், இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாவா. இது ஸ்டாலினுக்கோ உதயநிதிகளுக்கோ பொருந்தாது. ஏன்னு கேட்டா அவங்க எப்படியும் அவங்க வின் பண்ண போறாங்க. உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க சேப்பாக் திருவள்ளிக்கல தான் இருக்காரு, அவர் அங்கதான் வெற்றி பெறுவாரு. இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா குளத்தூர்ல தான் இருக்காங்க, அவர் அங்கதான் வெற்றி பெறுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரு. ஆனா நீங்க அவங்களையும் இவங்களையும் ஒன்னா ஒப்பிடக்கூடாது, அதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தலைவர்கள் என்ன வின் பண்றாங்களே அப்படின்ற கன்ஃபியூஸ்குள்ள வரவே வராதிங்க. ஏன்னா இவங்க கட்சிக்கு வாக்கு சதவீதம் என்பது இல்லை, 1/2% கம்மியாகிற கட்சிக்கு யார் ஓட்டு போடுவாங்க? அதனால தானே கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்க அந்த விருதாச்சலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வன்னியர் சமுதாய மக்களும் பழையர் சமுதாய மக்களும் வாழக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. நீங்க ஏற்கனவே பட்டியல் சமுதாய மக்களை பக்கச்சிக்கிட்டீங்க. எப்படின்னு கேட்டா திருமணோட இஷ்யூ, அவருக்கு பேர் சொன்னா எழுந்துக்காம போனது, இதெல்லாம் எலெக்ஷன்ல பிரதிபலிக்காத நினைக்காதீங்க, கட்டாயமா பிரதிபலிக்கும். சரிங்களா, அதே மாதிரி வன்னிய சமுதாயம் சமரசம் ஆயிட்டாங்கல்ல, சமரசம் அவங்க 2 பேரும் ஆவாங்க. ஆமா, அதில் ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. இதெல்லாம் சங்கிகள் உள்ள எல்லாருக்குமே தெரியும். விசிகா கட்சியை சார்ந்தவங்க பேனர் எடுத்து நின்னாங்க, இந்த அம்மாக்கு எதிராக எங்க தலைவரை ஏன் அவமதிச்சிங்கன்னு சொல்லிட்டு பேனர் எடுத்து நின்னாங்க. சரிங்களா, 2வது வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது இவங்களுக்கு கிடையவே கிடையாது. முழுக்க வன்னிய சமுதாய மக்கள் தேமுதிகவை தங்களுக்கு எதிரான ஒரு கட்சியா பாக்குறாங்க. அதுக்கான வரலாறுலாம் பேச ஆரம்பிச்சா அது ரொம்ப நாள் போயிடும். ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துடைய வருகைக்கு பிறகாக விஜயகாந்த் ஒரு நபரே நம்ம சமுதாய மக்களை முழுக்க கூட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு இதை வச்சாரு. 2வது இன்னைக்கு தேமுதிக ஓட்டிருக்காரு. ரைட், எந்த ஒரு கட்சியுமே இப்போ காங்கிரஸ்க்கோ பாஜகவோ இதை விட மோசமான நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் படு பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால தேமுதிக கட்சி. அந்த கட்சியை கூட்டு 10 சீட்டு கொடுத்தாரு ஸ்டாலின். சரிங்களா, அப்போ அந்த 10 சீட்ல மொத்த சீட்டு என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு அங்கே பெரும்பான்மை வெற்றி வாய்ப்பு என்பது பாமகவுக்கு தான் இருக்கிறது. இவங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எதனா மயிரழியில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுல பெரிய வெற்றியா நீங்க எதையும் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது அங்க பாமகவுக்கு இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அடுத்ததா விருதுநகர், அதுல பிரேமலதா அவங்களோட மையம் பிரபாகரன் தான் போட்டிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா தேமுதிக சார்பா விஜய பிரபாகரன், அதிமுக சார்பா VG கணேசன், தாவேகா சார்பா SB செல்வம், நாம் தமிழர் கட்சி சார்பா லட்சுமணன்கிற நபர்கள் போட்டிடுறாங்க. யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இப்போதைக்கு இங்க கரண்ட் எம்எல்ஏ யாருன்னா திமுக சார்ந்த AR சீனிவாசன் போன முறை 73,297 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக பாத்தீங்கன்னா பாண்டுரங்கன் 51,958 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்த தான் தேமுதிகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டா திமுக ஆல்ரெடி அங்க கரண்ட் எம்எல்ஏ இருக்கிறாங்க.
ஏற்கனவே அங்க போட்டியிட்டது பாஜக தான். இப்ப டைரக்டா வந்து அதிமுக வந்து போட்டியிடுது. சோ உங்களுக்கு வந்து கரண்ட் எம்எல்ஏவே தொடரல அப்படின்னா வந்து அது உங்களுக்கு அந்த எம்எல்ஏ கொடுத்திருக்காங்க தொடர்ந்து அப்படின்னா கூட ஓரளவுக்கு வாய்ப்பு வந்து இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதிமுக இந்த முறை பாஜக வந்து பாஜக போட்டிட்டு எடுத்து தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக வந்து போட்டிடுறாங்க இல்லையா, பாஜகவே அங்க 51,000 வாங்கி இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க 73 தான், இவங்க 51,000 பாஜக வாங்கியிருக்கு. இப்போ பாஜகவே அங்க வாங்கியிருக்குன்னா டைரக்ட் அதிமுக கேண்டிடேட் நிற்கும் பொழுது வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? ஸோ அதை லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கணும். பாஜக 51னா அதிமுக நிற்கும் பொழுது கட்டாயமா 20-25,000 ஓட்டு வந்து அதிகமாகும். ஸோ அப்போ உங்களுக்கு திமுக ஆல்ரெடி 73 தான், இவங்ககிட்ட 51 வாக்கு இருக்கு. பாஜகவுக்கான எதிர்ப்பு மனநிலை என்பது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குது. நீங்க அதே மாதிரி இருக்குது அப்படியே சங்கிகள் RS பிஜேபி மோடி அந்த இடமே இல்லை. இப்போ அதை உண்மையை புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு மாயை இது. போன முறை பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து அமமுக கூட்டணி நின்றுருக்கீங்க. அங்க அமமுக வந்து 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழரே 14 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா, அமமுக விட நாம் தமிழ் மேல வந்து வளர்ந்துருக்கு விருதுநகர் தொகுதியில. சோ இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு என்பது நிச்சயமா அதிகரிக்கும், குறையாது. சோ விஜய் என்ற நபர் உள்ள ரோல் வந்தாலுமே கூட அந்த ஓட்டுன்றது இப்ப நோட்டால இருந்தோ இல்ல வேற எங்கெல்லாம் அந்த உதிரி நோட்டு ஓட்டு இல்லைன்னா போகலாம். சோ அது தேர்ட் பிளேஸ் யாரு அப்படின்றது அப்புறம் முடிவு பண்ணீங்க. இப்ப விருதுநகர் இப்ப போன முறை எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறாரு இதே விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து நிக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் இறந்த அந்த சூட்டோட நடக்கிற எலெக்ஷன் அப்பவே அவர்கள் வெற்றி வாய்ப்பு வந்து பெற முடியல. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அப்படியே முற்று முழுமா பொருந்தாத அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுல பொருந்தும். ஏன்னு கேட்டா போன முறை ஸ்டாலின் வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கல இருந்தாலும் மக்கள் யாருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா திமுக ஓட்டு போட்டாங்க, ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாங்க, பாஜக வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. பட் நம்ம கிட்ட வேட்பாளரே கிடையாது. அப்போ டைரக்ட் எலெக்ஷன்ல அப்படின்னா இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல். ஸோ மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்ற மனநிலை வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா விருதுநகர்ல விஜய பிரபாகரனே சந்தேகம் தான். அதனால நீங்க அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை வெற்றி பெறுவது என்பது விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றாலுமே கூட அது டை டு டேயா தான் இருக்கும். நான் விருதாச்சலத்தை ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றேன்னா அங்க முழுக்க முழுக்க அங்க மக்கள் வன்னிய சமுதாய மக்கள் பழைய சமுதாய மக்களுடைய எதிர்ப்புன்றது டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க ஆகுமா ஆகாதான்றது வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது என்னென்ன பண்ண போறாங்க சொல்லி. ரெண்டாவது விஜய பிரபாகரனுடைய பிரச்சாரங்கள் நீங்க எங்கன்னா பாத்தீங்களா? பெருசா நான் பாக்கல. நம்ம சோசியல் மீடியால தான் இருக்கிறோம். நம்ம முழுக்க முழுக்க அரசியல் நியூஸ் தான் நமக்கு வருது. அப்படி வந்தாலுமே அவருடைய பிரச்சாரம் எங்குமே எடுப்படல. ஒரு நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க தாவேக்காவை சார்ந்தவங்களுடைய வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் கூட நமக்கு நிறைய வருது, பெரிய வைரல் ஆகுது. இந்த நபர் வந்து விஜயகாந்துடைய மகனு, ஆனா வைரல் கூட ஆகல. ஏன்னு கேட்டா களத்திலே இல்ல போல. சோ களத்தில் இல்லாத நபரை யார் அங்கீகரிப்பார்கள்? ரெண்டாவது நீங்க நிக்க போவது ஒன்றும் உதயசூரியன் சின்னம் கிடையாது. நீங்க நிக்க போறது உங்களோட தனிச்சின்னத்தில் நிக்க போறீங்க. சோ உங்களுக்கு ஓட்டுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க? எதன் அடிப்படையில் வெற்றி பெறுவீங்க? பாஜகவே 51 வாக்கு வாங்குது. நீங்க அதிமுகவுடைய சின்னத்துல ரெட்டல் நிற்கும் போது மக்கள் ரெட்டலுக்கு தானே கொடுத்துவான். அந்த மனநிலை. ஏற்கனவே விஜய் என்ற நபர் ரோல் பண்றாரு. ஆல்ரெடி அமமுகவோட நாம் தமிழ் அதிகமான ஓட்டு அங்க தொகுதியில வாங்கியிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க எப்படி ஜெயிப்பீங்க ஒரு கேள்வி வருது. ஜெயிச்சாலுமே அது ரொம்ப கம்மி தான் சொல்ல முடியும். இப்போ இவங்க நம்ம பாமக சார்பாக தான் அந்த தொகுதி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இதுல அந்த இடம் வந்து அதிமுக சார்பா இருக்கா இல்லையான்றது அப்புறம் விஷயம். பட் விஜய பிரபாகரன் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்றது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்ல முடியும். ஜெயிச்சாலுமே அப்படியே அபரிதமான வெற்றி அப்படிலாம் இருக்காது. ஏன்னா 1000 ஓட்டு 600 ஓட்டு இப்படிதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அது பொறுத்து இருந்து பாட்டு தொகுதி பார்க்கலாம். அடுத்ததான் உங்க தொகுதி திருத்தணி. அங்கன்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி மூலமா தேமுதிக கிருஷ்ணமூர்த்தி அவங்க போட்டிடுறாங்க. அதிமுக சார்பா வந்து ஹரி போட்டிடுறாரு. நாம் தமிழர் சார்பா வந்து சந்திரன் போட்டிடுறாங்க. டிவிகே சார்பா வந்து சத்யகுமார் போட்டிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ இப்போதைக்கு கரண்ட் எம்எல்ஏ திமுக சந்திரன், செகண்ட் பிளேஸ்ல வந்து ஹரி வந்திருந்தார். இப்போ போட்டியிடக்கூடிய அதிமுக ஹரி தான் வந்திருந்தாரு. இல்லை திமுக பார்த்தீங்கன்னா போன முறை 1,20,314 ஓட்டு வாங்கியிருக்கு. ஹரி பார்த்தீங்கன்னா 91,061 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நமக்கு அது டைரக்டாக தெரியும் களம் என்ன, யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க, அங்கே கேஸ்ட் என்ன ரோல் பண்ணும், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதிமுக சார்பாக கோ ஹரி வந்து நிற்கிறாரு. பெரும்பாலும் அவர் தான் வெற்றி பெறுவார். நீங்கள் அதை எழுதிக்கலாம். அங்கே கிருஷ்ணமூர்த்திக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு யாருன்னா இருக்காங்கன்னு கேட்டால் திமுக கூட்டணி தான் ஓட்டு போட முடியுமோ தவிர தேமுதிக ஓட்டு போட முடியாது. ஏன்னு கேட்டால் தேமுதிக திருத்தணில் இல்லை, அதுதான் உண்மை. சரிங்களா, தேமுதிக சார்ந்து நீங்கள் ஒருத்தரை கூட திருத்தணில் பார்க்க முடியாது. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த ரசிகர் மனப்பான்மையில் யாருன்னா வந்து இருப்பாங்க. ஸோ திருத்தணியை வந்து திட்டமிட்டு திமுக எழுந்து விட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ சந்திரனுக்கு கொடுத்தோ டஃப் டு டஃப் ஃபைட் இருந்திருக்கும். ஹரி அவர்களுக்கும் சந்திரன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே சமுதாயம். ஸோ வன்னிய சமுதாயத்துடைய வாக்கு என்பது கோ ஹரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விழும். அங்கே வந்து உனக்கு கிருஷ்ணமூர்த்திலாம் வாங்க முடியாது. அங்கே பெருசாக வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது வாங்க முடியாது.
அடுத்தது அங்கே வந்து டிவிகே வந்து நிற்கிறாங்க, நாம் தமிழர் வந்து நிற்கிறாங்க. ஸோ நாம் தமிழருக்கு விழக்கூடிய வாக்கு என்பது நாம் தமிழருக்கு விழப்போது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்து வேட்பாளர் சத்தியமூர்த்தி ரொம்ப பிரபலமானாரு. என்ன விஷயம்னா, திருத்தணி தொகுதியில் தாமனும் போய் பிரச்சாரம் பண்ணாரு, தனிக்கல்ல போய் டீ ஆத்தினாரு, யாருமே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பிறகு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ ட்ரோல் மெட்டீரியலாக வந்து ஆயிட்டார் அவரு. ஸோ இதெல்லாம் ஆகாமல் இருந்தால் கூட டிவிக்கு வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. விஜய்க்கு போனோன்னு கூட அப்புறம் போக தான் போகிறாங்க. விஜய் கட்சியினுடைய வாக்கு என்பது திருத்தணில் வந்து கணிசமாக வந்து இருக்கும். ஓரளவுக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. பட் நாம் தமிழருமே அங்கே நிற்கிறாங்க, டிவிக்கே அங்கே நிற்குது. ஸோ இந்த 2 வாக்கும் அவங்களுக்கு தான் வரப்போகுது. இப்போது தேமுதிகவுடைய ஓட்டு எங்கே போகும்? எங்கேயும் போகுது. தேமுக சார்ந்த யாராவது இருந்தால் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ அரிதான் அங்கே வெற்றி பெறுவார், தேமுதிக அங்கே வெற்றி பெறாது அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதுதான் நடக்கும். அடுத்ததா போலூர் தொகுதி, அங்கும் பார்த்தோம்னா தேமுதிக சார்பா வந்து சரவணன்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு, பாமக சார்பா பாஸ்கரன்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க, தமிழக வெற்றி கழகம் சார்பா அபிஷேக் போட்டிடுறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பா உமாதேவி பிரகாஷ் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடியது அதிமுக. அவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, போன முறை 97 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா கேவி சேகர் 88,000 ஓட்டு. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் என்பது கிடையாது. ஸோ இந்த முறை வந்து அந்த இடத்த அதிமுக இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏ இடத்த வந்து திமுக வந்து தேமுதிக கொடுத்துருக்காங்க. ஸோ தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து பாமக நிற்குது. ஸோ பாமக அவங்களுக்கு நிற்கும்பொழுது இந்த வெற்றி வாய்ப்பு திமுக அதிமுக நிற்கும்போதே பார்த்தீங்கன்னா 97, 88 கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமக எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்னர் பண்ணி தேமுதிக தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது தேமுதிகவுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த இடம் வந்து அது பாமகவுக்கு சார்புள்ள ஒரு தொகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அடுத்ததா சேலம் மேற்கு தொகுதி, அங்க வந்து தேமுதிக சார்பா மோகன்ராஜன்ங்கிற நபர் போட்டிடுறாரு, பாமக சார்பா கார்த்திங்கிற நபர் போட்டிடுறாங்க, தமிழக வெற்றி கழகம் சார்பா லட்சுமணன்ங்கிறவங்க போட்டிடுறாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பா சுரேஷ்குமார்ங்கிற நபர் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி? இப்போதைக்கு கரண்ட் எம்எல்ஏ அதே பாமக, வேட்பாளர் தான் வேற, அருள் என்பவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா 1,05,484 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு. திமுக போன ஒரு 83,000 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு பாமகவை சார்ந்த அருள். ஸோ இந்த முறையும் பாமக தான் அங்கே நிற்குது, வேட்பாளர் தான் வேற. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, தேமுதிக தள்ளி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வன்னிய சமுதாய மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து சேலம் மேற்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த இடத்துல பாமக நிற்கிறதுனால, ரெண்டாவது தேமுதிக அங்கே நின்று இருக்காங்க. போன முறை நின்று எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 2,307 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஏன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி 10,668, மக்கள் நீதி மையம் 7,939, அதன் பிறகுதான் தேமுதிக 2,307. நீங்க பாருங்க, 2,000 ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு நீ சீட்டு கொடுத்து அங்க அதே பாமக சார்ந்த ஒருத்தரே நிக்கிறாருன்னா எப்படி வெற்றி பெறுவாங்க? அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டெஃபினட்டா வந்து சேலம் மேற்கு பாமக தான் போகும், தேமுதிக வரும். எனக்கு என்னன்னா 2,000 ஓட்டு வாங்குற கட்சிக்கு வந்து எப்படி நீ கொடுக்குற எனக்கு புரியல. எனக்கு நோட்டாவே 1,683 ஓட்டு வந்து வாங்கியிருக்கு. நீங்க பாருங்க, நீங்க நோட்டா வாங்கியிருக்கு. மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 8,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி 10,000 ஓட்டு மேல வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்க 1000 ஓட்டு, இந்த 1000 ஓட்டு கூட ஒரு நோட்டாக்கு போடுறது தேமுதிக போடுறான்ற மாதிரி போட்டாங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ டெஃபினட்டா அங்கே பாமக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்ததா தருமபுரி தொகுதி. தருமபுரி தொகுதியில வந்து தேமுதிக சார்பா இளங்கோவன்கிற நபர் போட்டிடுறாரு, பாமக சார்பா சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பா சாந்தலட்சுமிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அடுத்ததா டிவிகே சார்பா வந்து சிவன் என்ற தாபா சிவா போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இல்லை, இங்கே ஏற்கனவே பாமக தான் உங்களுக்கு கரண்ட் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் 1,05,630 வாக்குகள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா 78 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ திமுக செகண்ட் பிளேஸ் வந்த இடத்த தான் வந்து பாமக தேமுதிக வந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ யார் நிற்கிறா பாமக சார்பாக? சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், வெற்றி வாய்ப்பு என்பது சௌமியா அன்புமணிக்கு தான் இருக்குது அப்படின்றது. ஏற்கனவே அங்கே அமமுக இவங்க கூட்டணி கட்சி 11 ஓட்டு தான் வாங்கினாங்க. 11,000 ஓட்டு கூட்டணி கட்சி. சரி, உங்களுக்கு ஒரு 10,000 கூட வச்சுக்கலாம் நம்ம. சரியா? எவ்வளோ வாங்குவீங்க? மிஞ்சி போட சேர்த்து எல்லாம் 20,000 வருமா?
ஸோ அவ்வளோதான் வாங்க முடியும். திமுகன்னு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் திமுகவுக்கு வந்து எப்படி அங்கே ஓட்டு போடுவாங்க? அது முழுக்க முழுக்க பாமக பெல்ட். அன்புமணி அவர்களுடைய மனைவி வந்து நிற்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா தர்மபுரி தொகுதி என்பது பாமக தான் வெற்றி பெறும். அந்த இடம் தேமுதிகவிற்கு கிடையாது. திமுக கூட்டணியுமே வந்து அங்கே எந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ண முடியாதுன்றதான் நான் சொல்லக்கூடியது. அடுத்ததா குடியாத்தம் தொகுதி, அங்க தேமுதிக சார்பில் வந்து பிரதாப்ங்கிற நபர் போட்டிடுறாங்க. அதிமுக சார்பா ஃபரிதா புருஷோத்தமன்கிற நபர் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா இமலன்கிற நபர் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இப்ப கரண்ட் எம்எல்ஏ திமுக சார்ந்த அமுலு விஜயன் தான் கரண்ட் எம்எல்ஏ. 1,412 ஓட்டு வந்து வாங்கியிருந்தாரு. நீங்க சொல்லக்கூடிய ஆப்போசிட் பரிதா பாத்தீங்கன்னா 93,510 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வாக்கு வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 7,000 தான். ஸோ தேமுதிக நீங்க தள்ளி விட்டீங்க. இப்போ பரிதா அவர்கள் ஏற்கனவே 93,000. ஸோ தேமுதிக தள்ளி விட்டுச்சு. திமுக வாங்கினதை 7,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அந்த இடமும் தேமுதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. ஏற்கனவே இவங்க அமமுக கூட்டணி வாங்கினாங்க இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா 1,822. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 11,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கட்சி வந்து இப்போ இவங்க கூட்டணி தான் இல்லையா அவங்க, அதனால வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடம் கண்டிப்பா அதிமுக தான் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா போன முறை 93,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 7,000 அது பிளஸ் தான், மைனஸ் கிடையாது. அது இவங்க அதிமுக வெற்றி பெறுவாங்க, தேமுதிக வெற்றி பெறாது. அடுத்ததா பல்லாவரம் தொகுதி, அங்கன்னு பார்த்தா தேமுதிக சார்பா முருகேசன் போட்டிடுறாங்க. அதிமுக சார்பா வந்து ஐஜேகே வெங்கடேஷன் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா கார்த்திகேயன் போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பா காமாட்சி போட்டிடுறாங்க. யாருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? இல்லை, இப்போ அந்த இடம் வந்து திமுகவில் வந்து கருணாநிதி அவர் தான் வந்து இருந்தார். நீங்கள் நினைக்கிற கருணாநிதி கிடையாது, வேற கருணாநிதி. சரிங்களா? 1,26,420 ஓட்டு வாங்கினாரு. அதிமுக போன முறை அங்கே 88,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 88,000 வாங்கின அதிமுக அந்த தொகுதியை வந்து ஐஜேகே கட்சி பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால தள்ளி விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேணா நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு வேளை தேமுதிக ஓட்டு விழுமோன்ற மாதிரி. திமுக வந்து போன முறை ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்துல. கருணாநிதி எம்எல்ஏ 1,26,427. செகண்ட் பிளேஸ் வந்து அதிமுக வந்திருக்காங்க, 88,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ தேமுதிக அந்த இடத்த வாங்கியிருக்கு. தேமுதிக கட்டாயமாக தனிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாரிவேந்தர் அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர் 2 லட்சத்தில் நிற்கிறாரு. அப்போ உங்களுக்கு போட்டி என்பதே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வர்சஸ் அவங்க முரசு சின்னம் வாங்குவாங்களா, முரசு சின்னம் இப்படி தான் வந்து அமையும் பொழுது, ஸோ அந்த இடமே வந்து உங்களுக்கு தேமுதிக ஃபேவராக வந்து இல்லையே. இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்காங்க, ரைட்? திமுக வின் பண்ணிருக்கு. பட் அது உதயசூரியன் சின்னத்துக்காக ஓட்டு போறது, அந்த நபருக்காக ஓட்டு கிடையாது. அப்ப ஸ்டாலினுக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க கேளுங்க. ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாலுமே கூட உதயசூரியன் சின்னம் இல்லையே. விஜயகாந்த் அவருடைய சின்னத்துக்காக ஓட்டு போடுறதுக்கு எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க? ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இவங்களுக்கு சார்பாக தான் இருக்கும். ஐஜேகே கட்சி தான் அவரு நிற்கிறது, உங்களுக்கு அதிமுக சின்னம். அதனால அதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிமுக தான் இருக்கும். அடுத்ததா ஓமலூர் தொகுதி, அங்கன்னு பார்த்தோம்னா தேமுதிக சார்பா இளங்கோவன் போட்டிடுறாங்க. அதிமுக சார்பா ஆர் மணி போட்டிடுறாங்க. தாவேகா சார்பா அதியமான் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா மனோஜ்கிற நபர் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? இப்ப அங்க கரண்ட் எம்எல்ஏ அதே மணி தான். 1,42,488 வாக்குகள் வாங்கினாரு. செகண்ட் பிளேஸ் காங்கிரஸ் அங்க வந்தது 87,194. இந்த முறை செகண்ட் பிளேஸ் வந்த காங்கிரஸ்க்கு தான் தேமுதிக சீட்டு கொடுத்திருக்கு திமுக கூட்டணி. இப்போ மணி அவர்களே அங்க நிற்கிறார். அவர் கரண்ட் எம்எல்ஏ தான். கிட்டத்தட்ட 1,42,000 87,000 வாக்கு அப்படின்றப்போ லீடிங்கே ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஸோ அங்கே நாம் தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 ஓட்டுக்கு வந்து மேலே வந்து வாங்கியிருக்காங்க. சரி, இவங்களுடைய கட்சி அங்கே என்ன ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் பெருசாக எந்த ரோலும் பண்ணல. மக்கள் நீதி மையமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2,930 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இவங்களுடைய கட்சி பெருசாக எந்த ரோலும் பண்ணல. இவங்க கூட்டணி வந்து போன முறை வச்சவங்களும் எந்த ரோல் வந்து பண்ணல. ஸோ அந்த இடத்த வந்து தேமுதிக சின்னத்துக்கு கொடுக்கும் பொழுது சின்ன ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இடத்துல அதிமுக தான் திருப்பி வந்து வெற்றி பெறும், தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது. அடுத்ததா மயிலம் தொகுதி, அங்கன்னு பார்த்தோம்னா தேமுதிக சார்பா எல் வெங்கடேஷன் போட்டிடுறாங்க. அதிமுக சார்பா சிவி சண்முகம் போட்டிடுறாங்க. டிவிகே சார்பா விஜய் நிரஞ்சன் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? கரண்ட் எம்எல்ஏ பாமக சார்ந்த சிவகுமார் 81,044 வாக்கு வாங்கியிருந்தாரு. செகண்ட் பிளேஸ் திமுக 78,000 ஓட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னா கூட ஒரு 3,000-4,000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கு திமுக வாங்கினது. இப்போ அந்த இடத்துல பாமக நிற்கக்கூடியது அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். பாமகவுடைய ஓட்டு என்பது சின்னத்துக்காக மட்டும் கிடையாது, கேஸ்டுக்காக போடக்கூடிய ஓட்டு, ஒரே சமூக வாக்கு. அதே சமூக வாக்கு சிவி சண்முகத்துக்கு தவறாம விழும், அதில் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம், விழுந்துடும். திமுக பார்த்தீங்கன்னா 78 ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க அந்த இடத்துல. சரி, தேமுதிக அங்கே நின்னாங்க ஆல்ரெடி. அது கேட்டு வாங்கிறதுக்கான காரணம் இதுதான். எவ்வளோ ஓட்டுனா
3921 ஓட்டு. சரிங்களா? நாம் தமிழரே 8000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதே நான் திருப்பி சொல்றேன்னா 10 சீட்டு வாங்கிறீங்கல்ல நீங்க. விசிக்காகலாம் 8 சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பி, அப்புறம் திரைக்கு முன்பு திரைக்கு பின்புலாம் பலது கொடுத்துருக்காங்க. ஸோ 3000 சில்லற ஓட்டு வாங்கினதை வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நிற்கிறாங்க இந்த தொகுதியில், மயிலம் சட்டமன்ற தொகுதியில். ஸோ சிவி சண்முகம் டைரெக்டாக அங்கே கிளம்பி இறங்குறாரு. பாமகவுடைய ஓட்டு செதறாமல் விழும். காரணம் வந்து அதே சமுதாயம் என்பதால் அந்த ஓட்டு செதறாமல் வந்து விழும். ப்ளஸ் அதிமுக ஓட்டி சின்ன முடிய ஓட்டும் வந்து விழுந்துடும். ஸோ மயிலம் தொகுதியும் தேமுதிகவுக்கு வந்து கிடையாது தான். சரி, பார்க்குற பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்னன்னா, அது எப்படிங்க தேமுதிக ஒரு இடத்துல வெற்றி பெறாதா? ஏங்க வெற்றி பெறாதுன்னு கேட்டால், ஓட் பேங்க் தான் வெற்றி பெற முடியும். சூத்திரமே அதுதான். உங்களுக்கு ஒரு தேர்தல் எலெக்ஷனில் வெற்றி பெறணும் அப்படின்னா கேண்டிடேட்டு, சின்னம், ஓட் பேங்க். ஸோ ஓட் பேங்க் சமுதாயம் சார்ந்தான் பார்க்கப்படும் பொழுது, நான் இவங்க நிற்கிறதெல்லாம் முழுக்க வட மாவட்டத்தை ரோல் பண்ணி நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட வன்னிய சமுதாய மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் அதிகமாக இடத்துல நிற்கிறீங்க. பட்டியல் சமுதாய மக்கள் நீங்க பகச்சிக்கிறீங்க. சரி, அண்ணன் திரும்ப கூட்டம் இருக்கிறாருன்றதுல கூட்டணிக்காக ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு போட்டோம், நான் தான் போனாலும் போட்டுனே போட்டு திமுக கூட்டணி விசிக ஓட்டு உங்களுக்கு வரட்டும். அதிமுக ஓட்டு இருக்குல்லையே, பாமக ஓட்டு இல்லையே, வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு இருக்குல்லையே, இது எப்படி விழும்? அப்போ இது வந்து உங்களுக்கு விழாது. ரெண்டாவது, நீங்க இண்டிவிஜுவாலிட்டியில குறைந்தபட்சம் 20,000 ஓட்டு வாங்கணும் இல்லையா? பிரேமலா தான் வாங்கிட்டாங்கன்னு கேட்டா, உங்களை விட ஓட்டு வாங்கணும் அதிகமாக. செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் 76, 77, நீங்க வாங்கினது 23. மற்ற இடத்துல 1000 சில்லறை தான் வாங்குறீங்க. நீங்க போட்டியிட்ட பல இடங்கள்ல நாம் தமிழர் உங்களை விட அதிகமா வாங்கியிருக்காங்க. அவங்க இப்ப வளர்ந்துட்டு தானே வராங்க. புது பிளேயர் விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து உங்களோட ஓட் பேங்க் அதிகமா இருக்கக்கூடியவர். இப்ப விஜய்க்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கலாம். விஜய் டெஃபினட்டா தேமுதிக விட பல மடங்கு அதிகமா இருக்காரு. இப்போ ஓட் பேங்க் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா, எங்க விஜய் போய் 1/2% வாங்குவாரா? குறைஞ்சது 10 விழுக்காட்டுக்கு மேலதான் வந்து வாங்குவார் விஜய். அது கீழே ஒன்றும் வாங்க போறது கிடையாது. அவங்க என்ன 20-25ன்றது, நான் என்ன சொல்றேன், 10-15 விஜய் வாங்க தான் போறாரு. அப்போ உங்க ஓட்டுலயுமே கை வைக்க போறாங்க. அதிமுக ஓட்டுல கை வைக்க முடியாது. ஏன்னு கேட்ட, நான் சொன்ன மாதிரி சமுதாய ஓட்டு என்பது பிரதிபலிக்கும், சின்ன ஓட்டு என்பது பிரதிபலிக்கும். அங்கமே வெற்றி பெற மாட்டீங்க. 10 தொகுதியில அம்மா மகள் இருக்கக்கூடிய தொகுதி வேணா கொஸ்டின் மார்க் போட்டுங்க. மீது 8மே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் கிடையாது. அப்படி ஏதாவது வெற்றி பெறுதுன்னா கூட அது அந்த நேரத்தில் எதனா பண்ணாதான், மேஜிக் பண்ணாதான் வெற்றி பெற முடியும். ஸோ தேமுதிக 10 சீட் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து என்பது அவருடைய பிழை. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்தது மட்டும் தான் பிளஸ்ஸா இருக்கும் போல. மற்றபடி தொகுதி எல்லாமே திமுக ரிஜெக்ட் பண்ண தொகுதியை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல. அதில் வெற்றி பெற்றதுமே கொடுத்துருக்காங்க. அது நிர்பந்தத்தால கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ 10மே வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறது. அப்படி எதனா ஜெயிக்கிறாங்கன்னா அது எதனா ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறதா தான் இருக்கும். இப்போ 2 ஜெயிச்சிட்டாங்க, 3 ஜெயிச்சிட்டாங்க தேமுதிகனா கூட வாக்கு வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தேமுதிக 10 என்பதே அந்த 10 சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்ற பெருமையோட வச்சுங்க. அது வெற்றி பெறுவது என்பது மிக சிக்கலான ஒரு விஷயம், மக்கள் கையில் தான் இருக்கு. பட் 10க்கு 10 என்பது வாய்ப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 5-6 என்பது கூட வாய்ப்பு கிடையாது. 2 வேணும் 3 அவ்வளவுதான். அது எதனா எப்படி வேணா நடக்கலாம். பட் நம்ம சொன்ன எல்லாமே அந்த சூழல், போன வாட்டி வாங்கின வாக்குகள், இப்ப யார் கேண்டிடேட், இதெல்லாம் பார்த்து சொல்றோம். ஸோ 10மே நமக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் 10க்கு 10 தோல்வி நினைச்சா கூட நான் பொறுப்பு கிடையாது. பட் 10க்கு 10 வெற்றி மட்டும் கிடையவே கிடையாதுன்றதை நிறைவா சொல்றேன். நன்றி, வணக்கம்.